வரும் வெள்ளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ எந்தன் பேபி. சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் கதை எழுதுறதை நிறுத்திச்சிங்களா? கதை எழுதுகிறேன் சார். நான் கதை எழுதி வச்சுருக்கேன். 3-4 ஸ்கிரிப்ட் நான் வச்சுருக்கேன் சார். லாக்டவுனில் நான் ஸ்கிரிப்ட் எழுதினேன். 2-3 கதைகள் இது பண்ணேன். புக்கில் இருந்து சில கதைகள் எடுக்கிறோம். அதெல்லாம் எடுத்து அது தொடர்ந்துக்கிட்டு தான் சார். நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் இங்கே கதை எழுத போயிடுவேன் சார். அந்த ஸ்டோரி எழுதுறது, இது பண்ணுறது. இப்போ டைரெக்ஷன் எடுத்தேன்னா அடுத்து எனக்கு கதை கேட்டிங்கன்னா ஒரு 3 கதை வச்சுருப்பேன். நான் கதை இல்லாமல் இல்லை. நம்ம அதுக்கான என்னென்ன பீரியட் சப்ஜெக்ட், ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்னால ஒவ்வொரு கதைக்கும் டைம் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஒரு 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 படம் எடுத்து முடிச்சுன்னா, இப்போ டைரக்ஷன் முடிச்சுன்னா அடுத்த கதை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கதைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லாக்டவுன்லேயும் சரி நிறையா கதைகள் நம்ம அந்த டைம் எழுதுனதும் அதுக்கப்புறமும் எழுதிட்டுருக்கோம். இப்போ ஏதாவது ஃப்ரீ டைம் ரொம்ப நாள் ஷூட்டிங் போகலன்னா நான் கதை எழுத போயிடுவேன் சார். கதை எழுதுவேன், புக்கு படிப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுவேன் சார். இல்லை இவ்வளோ கேப் ஆகிடுச்சா நம்ம டைரக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் சசிகுமார் உள்ளே இருக்கா? உள்ளே இருக்குது சார். ஆனால் நடிக்கிறதுனால அது தெரில. நம்ம ஃபில் பண்ணிகிட்டு இருக்கனால அது தெரில. மேபி நடிக்காமல் இருந்தோன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நமக்கு தோணும். நம்ம அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறதுனால அது தோணுது. பட் கரெக்டாக பண்ணணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். அடுத்து பண்ணும்போது எல்லாம் சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கான வேலைகள் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருவேன் டைரெக்ஷனு. அதுக்குள்ளேயும் கமிட்மெண்ட்ஸ் முடிக்கணும். ஓகே பண்ண ஸ்கிரிப்டு இதெல்லாம் நடித்து முடித்து கொடுக்கணும். கொடுத்தா தான், ஏன்னா டைரெக்ஷன் போயிட்டால் திருப்பி நடிக்க முடியாது. நம்ம ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் இருக்க முடியும். அதுக்குள்ளேயும் இதெல்லாம் முடிக்கணும்னு பார்க்குறேன் சார். இடையில் நீங்களும் விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னு பரபரப்பாக செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. அந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு நிஜமாகவே. எதனால் அது நடக்கலை சார்? அது விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிது சார் கதை. நான் கூட அவர்கிட்ட தயக்கத்தோடு தான் வேறு கதையெல்லாம் போகலான்னு நினச்சேன் நான். அதுவும் பெரிய ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் சார். அது நான் கதை சொல்லிட்டேன். அது சு வெங்கடேசன் அவரோட ஸ்கிரிப்ட். அது அவர் நரேஷன் சொல்லும் போதே விஜய் சார் கை கொடுத்தாரு. சூப்பர் நரேஷன் அப்படின்னு சொன்னார். அவர் என்கிட்ட முதல் கேட்கும்போது நீங்கள் மைண்டில், நான் அவருக்கு வேறு கதை சொல்லலான்னு தான் போகிறேன். ஒரு போலீஸ் கதை சொல்லலான்னு போகும்போது அப்போ அவர் கேட்டார், உங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்கள். இல்லை சார் உங்களுக்கு போலீஸ் இல்லை, நீங்கள் அடுத்து பண்ண என்ன வச்சுருக்கீங்கன்னு. நான் ஹிஸ்டாரிக்கல் கதை ஒன்று இருக்குது சார், அது பண்ணால் அப்படி ஒன்று பண்ணணும்னு நான் அவ்வளோ இதாக யோசிச்சேன். அதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் ரைட்ரு வெங்கடேசன் சார் நாளைக்கு வரோம் அவர் சொன்னார். அவர் உடனே மறுநாள் வாங்கன்ட்டார். வாங்க நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இது பண்ணும்போது அவர் அந்த கதை கேட்டு முடித்தோடனே நான் கை கொடுத்தார் சார். நான் அவர் ஓகே பண்ணுவாரா என்னன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் கதை சொல்ல முடிச்சோன்னே சூப்பர் நரேஷன் அவர் சொன்னார் சார். ஒரு 4 மணி நேரம் கேட்டுருப்பார் சார். 4 மணி நேரம் சார். 4 மணி நேரம் கதை சொல்கிறார் சார். 2 மணி நேரம் சொல்லிட்டு இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் 2 மணி நேரம். ஏன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லணும்னு இருக்காங்க. படம் 2 மணி நேரம் தான். ஆனால் கதையாக சொல்லும்போது அது கொஞ்சம் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும்னு அவர் சொன்னார். ஒரு பாடம் எடுத்தது போல் எடுத்து சொன்னார் சார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரே ப்ரொடியூசர் எல்லாம் இது பண்ணார் சார். ஸோ அப்போ சூழலில் பண்ண முடியல. அவரே லேட் ஆகும்போது நானும் போனேன். சார் என்னன்னா அந்த போலீஸ் கதை அதை வேகமாக முடிச்சிடலான்னு சொல்லுவேன். ஏன் அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டார். உங்களுக்கு அந்த கதை இருக்குது சார். அப்புறம் ஏன் நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணால் அந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அருமை. ஸோ அப்போ அது இது பண்ணப்போ அப்புறம் புலி வந்தனால அவர் அப்போ ஹிஸ்டாரிக்கல் இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம், அது சரியாக போகல, அதனால் நம்ம வேறு ஒன்று இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் மாற்றி வச்சா. பரவாயில்ல சார், அது அப்புறம் பார்த்துக்குவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சது சார். சார் சசிகுமார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 2 கேள்வி இருக்கு எனக்கு. லைக் உங்களோட டைரக்ஷனுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான். லைக் அந்த சுப்பிரமணியபுரம் படம் இட் வாஸ் லைக் பிட்ச் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. லைக் என்னன்னா அந்த ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த நீங்கள் அந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ண விதமாகட்டும், எல்லாமே பிட்ச் பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இன்னொரு படம் ஒரு வில்லேஜ் ட்ராபேக்கில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் உங்ககிட்ட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது ஏதாவது சாத்தியம் இருக்கா? அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது பெரிய ப்ராஜெக்ட். இப்போ நிறைய நடிகர்கள் நடிக்க வேண்டியது இருக்குது. அது ஹிஸ்டாரிக்கல் நம்ம வில்லேஜும்
வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் அதை சொல்லப்படுது. அதுக்கான வேலைகள் அது வேற ஒரு ரைட்ரு. ஸோ எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான இது அடுத்த வருடங்கள் அதை ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ஏன்னா அது ப்ரீ ப்ரொடக்ஷனே ஒரு 6-7 மாதம் தேவைப்படுது அதுக்கு. ஸோ அது சின்னதாக தான் ஆரம்பித்தோம், அது அப்படியே வளர்ந்து பெருசாகிடுச்சு. அது மித்த டீட்டெயிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். அது இப்போ சில விஷயங்கள் சொல்ல முடியாது, இப்போதைக்கு இதுதான் சொல்ல முடியும். அடுத்த வருடம் நாங்கள் அதுக்கான பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சூப்பர் சார். சார் இன்னொரு வந்து கேள்வி வந்து, நீங்கள் அயோத்தியில் நடித்த அந்த கேரக்டர் இருக்குல்ல சார், எனக்கு என்னன்னா வந்து இப்போ நம்ம கண்ட்ரி இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு லைக் ஒரு ஒரு மைனாரிட்டி பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டரை நீங்க வந்து ஒத்துக்கிட்டதே வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அயோத்தியா நந்தனா அயோத்தி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியில வந்து அந்த கேரக்டரை வந்து பண்ணணுங்கிறதுக்கு தூண்டுன ஒரு ஒரு பாயிண்ட் என்னவா சார் இருந்தது? அந்த ஸ்டோரி எனக்கு வந்து பாயிண்ட்டு ஹியூமனிட்டி தான் சார். அந்த ஹியூமனிட்டி, மனிதம் பேசுச்சு அயோத்தி. அதுதான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. அது அங்கே அரசியல் பேசலை, அது வந்து மனிதம் பேசுச்சு. இன்டைரக்டாக தான் அரசியல் பேசுச்சு. அது உங்களுக்கு புரியும், நீங்கள் எப்படி எனக்கு சொன்னீங்களோ அது உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறேன். அது இன்டைரக்டாக தான் பேசினதே தவிர முதல் மனிதம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை சொன்னது. அதுதான் வந்து நான் வந்து அந்த மனிதம் பேசுகிறது தான் ஹியூமனிட்டியாக மெயினாக அதை நான் பார்க்குறேன். நான் அந்த ஒரு உதவி செய்கிறதுக்கு வந்து மதமோ ஒரு முகம் தெரிந்தவங்களோ இதெல்லாம் தேவைப்படாது. தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து முகம் தெரியும்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் உதவி செய்யணும், தெரியாதவங்களுக்கும் நம்ம உதவி செய்யலாம். அது வந்து ஜாதி மதம் பார்க்காமலும் நம்ம உதவி செய்யலாம் அப்படின்றது அயோத்தி வந்து சொல்லட்டுது. அது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டனால அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தோட ஜீவனே. அது அவர் கேட்கும்போது அவன் பேர் சொல்லும்போது தான் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டு அந்த படத்தை ஒரு இவ்வளோ தூரம் வெற்றி படமாக ஒரு விஷயத்தை ஆக்குனதே அந்த பேர் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு தேடி பல தயாரிப்பாளர் வராங்க, அவங்களுக்கு ஏன் உங்கள் கதையை நீங்கள் பரிந்துரைச்சதே இல்லை இது வரைக்கும்? எல்லாம் பெரிய கதைகளாக இருக்கிறதுனால நான் இது பண்ணுறேன் சார். நம்ம கதை அது கொடுக்கணும் தான் இது இருக்குது. பட் எல்லாம் பெரிய பெரிய வால்யூமாக இருக்குது சார். அதுக்கு வந்து தயாரிப்பு இது வேணும். அது நம்மளே நடித்து பண்ண முடியாது, வேற ஒரு நடிகர் நடிக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த பெரிய வால்யூமாக இருக்குது. அது நம்மளுடைய மார்க்கெட்டு கரெக்டாக இருக்கணும்ல சார். அது அப்போ எனக்கான கதைகளாக இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி கதைகள் எடுத்து சொல்லலாம். அப்படி தான் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக மிகப்பெரிய பட்ஜெட்லேயும் திங்க் பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்ற சுப்பிரமணியம் பீரியடாக பண்ணனாலேயே என்னன்னு தெரில, ஒரு பீரியட் ஹிஸ்டாரிக்கல் நம்ம அதுக்குள்ளே போகும்போது சார் அதுக்கான ஒர்க் பண்ணுறோம்ல சார். பண்ணும்போது புக்கு படிக்கும்போது இது சரி, அதிலிருந்து ஒன்றை தொட்டு ஒன்று ஒரு கதை அந்த மாதிரி தான் வருது. நானும் நினைப்போம் சிம்பிளாக ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் சார். அந்த சிம்பிளே அப்படியே இழுத்துட்டு போயிடுது சார், பெருசாக ஒரு பட்ஜெட்டாக கொண்டு போய் நிப்பாட்டிடுது. சரி, அதுக்கப்புறம் இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி ஒன்று யோசித்து உட்காந்தா அது வேறு மாதிரி கொண்டு போயிடுது சார். அப்புறம் நமக்கு டைரெக்ஷன் பண்ணால் இப்படி தான் ஒன்று இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு வச்சுருக்கோம் சார். அந்த மாதிரி தான் அந்த ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பீரியடிக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதை தான் அடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் சார். அது இப்போ விஜய் வந்து அரசியலில் அடியெடுத்து வச்சுட்டாரு, சினிமாவில் இனி நடிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க. ஆமாம் சார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த படத்தை நீங்கள் பண்ண முடியாது போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல சார். சார் எனக்கு என்ன சந்தோஷம்னா அவர் நடிக்கிறேன்னு சொன்னதே ஒரு சந்தோஷமாக தான். அது சூழல் தான், அந்த டைம் உள்ள ஒரு சூழல். அது அப்புறம் பண்ணிக்கலான்னு இது சார் நம்ம தீர்மானிக்கிறதே எல்லாம் காலம்தான் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ அவர் அரசியலுக்கு போயிட்டார், அவனால் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் நினைக்கிறேன் அவர். ஏன்னா அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார். பண்ணுவேன்னு அப்படின்னு இருந்திருந்தால் நம்ம ரீகன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் பண்ண மாட்டோம் அவர். ஏன்னா அவர் தான் அரசியல் அப்படின்ற இதில் போகிறாரு. ஸோ அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா காலம்தான் தீர்மானிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது சார். ஆனால் அப்போ நான் சொல்லும்போது அவர் ரசித்து கேட்டதும் இப்போ ஒரு பிடிச்சதும் அவர் அவ்வளோ பிடிச்சி வாழ்த்துக்கள் சொன்னதும் அந்த இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் சார். எல்லாமே ஒரு அனுபவமாக தான் சார் எடுத்துக்கணும். நம்ம அது நடைபெறலாட்டியும் அது நடக்கலாட்டியும் கூட ஒரு அனுபவமாக ஒரு நல்ல அனுபவமாக பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். நான் அவரை சந்தித்ததும் சரி, அவர் இந்த கதையை ப்ரொடியூசர் அவர் பார்த்தார், கல்பாத்தியை போய் பார்த்து அவங்க கல்பாத்தி அகரம்
இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நான் கூட ஹீரோ ப்ரொடியூசர் பார்க்கல, அவர் அதை சொன்னார் சார், இது அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் அவர்கிட்டே நான் போய் கதை சொன்னேன் சார். பட் சூழல் அந்த டைம், அந்த பட்ஜெட் கன்சம்ஷனு, அந்த அப்போ சாத்தியமா, அப்போ வந்து பாகுபலியெல்லாம் வராத ஒரு சமயம் சார். பாகுபலியே நான் சொல்லும்போது வரல சார். அப்போ இந்த டெக்னாலஜிலாம் இதுக்கு அடாப்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நிறைய படங்கள் அதுக்கான வழிவகுத்துருச்சு. அந்த காலகட்டத்தில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை சார். இப்போ எல்லாமே வந்துருச்சு, அப்போ இல்லை அந்த டைம் நான் சொல்லும்போது. ஸோ கொஞ்சம் இப்போ தள்ளி சொல்லி வந்திருக்கலாம். அப்போ சொல்லும்போது அதுக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருந்தது. இப்போ தான் அதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். குட் ஈவினிங் சார். வணக்கம். சசிகுமார் சார் வந்து ஒரு நல்ல வில்லன் பார்க்கணும், சீக்கிரமே பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். நான் அதுக்கான கதை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் ஒன்று. அதுக்கான ஒரு கதை வரும்போது கண்டிப்பாக அதை செய்வேன் நான். நன்றி சார். நன்றி சார். நீங்கள் அந்த சரித்திர படத்தை மட்டும் டைரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பாதையே மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இதை எடுத்திருந்தோம்னா அப்போ அதான் அந்த காலகட்டம் அந்த ஃபெசிலிட்டிஸ் இது இப்போ இருக்க மாதிரி இல்லை சார். அப்போயே நினச்சிட்டோம். அப்போயே என்னோடய கசின், அவங்களாம் அசோக்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பெருசாக நினைக்கிறீங்க, கம்மியாக பண்ணுங்கள். அப்புறம் அவர் ப்ரொடியூசர் தான் இருக்கனால அசோக் சொல்வது ரொம்ப இவ்வளோ பெருசாலாம் அப்புறம் கம்மியாக யோசிக்கான்வாங்க. எடுத்தோடனே 1000 பேர் இருந்தீங்கன்னா எங்கிட்டு போடுது அப்படின்னு அவர் கிண்டலாக சொல்லிகிட்டே இருப்பாப்புல. இவ்வளோ பெருசு கம்மியாக பண்ணுங்க. அப்புறம் வேறு ஒன்று எடுக்கும்போது அது கடைசி வரைக்கும் கம்மியாகவே ஆகலை அந்த இது. அப்போ ரொம்ப இதாக இது பண்ணிட்டோம் சார். அதான் அந்த கதையை வேறு எந்த கதாநாயகருக்காவது அப்புறம் சொன்னீங்களா? இல்லை சார், அதுக்கப்புறம் சொல்லலை சார். அது சரி அப்புறம் பண்ணிக்கலான்னொடனே நம்ம சரி அதை விட்டுட்டு நம்ம அடுத்த நடிக்கிற அந்த இதுக்குள்ளே போயிட்டு சார். அந்த டைம் நடிக்கிறது அந்த பிஸியானனால அதுக்கப்புறம் நம்ம அது செய்யலை சார். அடுத்து நீங்கள் உருவாக்க இருக்கிறதும் சரித்திர கதை தானா? ஆமாம் சார். அது இன்னும் பிளான் பண்ணல சார். பட் அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது சார். அது ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் எல்லாருமே தேவைப்படுறாங்க சார். அது எல்லாமே ஒரு விஷயம். எல்லாம் ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து இது பண்ணுற ஒரு விஷயமாலாம் இருக்குது. அது எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்களும் அதை கேட்டால் ஆச்சரியமும் சந்தோஷமும் படுவீங்க. அதெல்லாம் ரெடியான பிறகு, அதையெல்லாம் தயார் பண்ண பிறகு உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்களை சார்ந்தவங்கள் அதிலெல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு இது பண்ணவங்கலாம் அந்த 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 ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்காங்க. அது தெரியும் போது நீங்கள் ரொம்ப முதல்ல சந்தோஷப்படுவீங்க சார். மகிழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். சுப்பிரமணியபுரத்துல வந்து நீங்க வந்து அந்த சினிமா தியேட்டர்ல வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பீங்க. அது வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு தீவிர ரசிகரால மட்டும் அது மாதிரி வச்சிருக்க முடியும். அந்த ஷாட் பார்க்கவே அப்படியே புல்ல இருக்குங்க சார், பூஸ்பமா இருக்கும். என்னமோ ரஜினி படத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுப்பீங்க. அப்படி ஒரு ஷாட் தலைவருக்கு. இப்போ கட் அவுட் எழுது, அந்த கட் அவுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த லோ ஆங்கிள் வச்சு அதை தான் பிரம்மாண்டமாக காமிச்சிங்க. ரஜினி சாரோட ரசிகர்கள்லாம் வர வச்சுட்டோம். அப்போ வர வச்சுட்டு அந்த கட் அவுட் பண்ணுறதுக்கு ஆள் அப்போ தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்புறம் அவர் பையனை தேடி, ஏன்னா அவர் உயிரோடு இல்லைன்னு அதை தேடி, ஏன்னா அப்போ கட் அவுட் ஃப்ளெக்ஸு வந்துருச்சு டைமு. கட் அவுட்டு பண்ணுறதுக்கு ஆளும்போது அப்புறம் அவங்கள பிடிச்சி, அப்போல்லாம் அந்த பேர்லாம் அந்த ஜிகினா அந்த ரவுண்டாக இருக்குது சார், அதில் வச்சு பண்ண அதெல்லாம் ரொம்ப போராடிட்டோம் அந்த கட் அவுட் ரெடி பண்ணுறதுக்கு. அப்புறம் அவர் பையன் ஏதோ ஒரு ஊரில் இருந்தார், அவரை வச்சு வரைய தெரியுமா அப்பா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எப்படியாவது வரைஞ்சிரு ரஜினி சார் முரட்டுக்காலை அந்த இதை கொடுத்து அதை வரைஞ்சி அப்படியே சார் அந்த கட் அவுட்டை பார்த்த உடனே ரஜினி சார் வச்சுலாம் அப்படி கொந்தளிச்சு அப்படி வர்றாங்க. வந்துட்டு அப்புறம் தேட்டரில் எடுக்கும்போது சார் அவ்வளோ சவுண்டு சார். அப்படி போட்ட முரட்டுக்காலை முதல் அப்போ நம்ம பார்த்ததில்ல. இப்போ அவங்களோட பார்க்கும்போது நிஜ டைமு முரட்டுக்காலை அதை பதிவு தான் பண்ணேன் நான். அப்புறம் எனக்கு அதை எடுத்துகிட்டு இருக்கும்போதே தோணுச்சு, இது டப்பிங் ஸ்டுடியோவில் இந்த சவுண்டு நம்ம எடுக்க முடியாது, என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் மதுரையில் ஒரு மிக்சிங் டப்பிங் ஸ்டுடியோ இருந்துச்சு சார். ஒரே ஒருத்தர் தான் மதுரையில் வச்சுருக்கார். அவர் மிக்சிங் போர்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தேட்டரில் வச்சுட்டோம் சார். தேட்டரில் வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் மைக்கை வச்சுக்கிட்டு மைக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஃபுல்லாக இதை எடுப்போம். ஏன்னா இந்த சவுண்டு டப்பிங்க்கு நான் வந்து ஸ்டுடியோவில் வச்சு ஒரு 5 பேரை வச்சு இந்த எனர்ஜி கிடைக்காது. அவங்க சொல்கிற தலைவர் வாழ்க அப்படின்றாங்க, கத்துறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க, உற்சாகம். ஓகே, இப்போ இதுனா யாருமே கத்த மாட்டாங்க. என்னடா கத்த மாட்டாங்கன்னா அவர் வந்தால் தான் கட்டுறாங்கன்னு அப்புறம் இதை போட்டோம். இந்த இதை போட்டோன்னே
அவர் பிக்சர் வந்த உடனே பொதுவாக அந்த வந்து அதே எனர்ஜி. இப்போ என்னென்னா அந்த பொதுவாக சவுண்டு இங்கே வருது, இங்கே அவர் சவுண்டு இல்லாமல் வரணும். இன்ஜினியர் சொல்கிறாரு, சார் இந்த சவுண்டு டிஸ்ட்ராக்டர் இது எடுக்க முடியாது அப்படின்றார். அப்போ ஒன்று பண்ணுங்கள், அதே மாதிரி கற்றுங்கன்னா அவர் வந்தால் தான் கற்றுறாங்கன்னு சைலண்ட்டில் போட்டோம். இப்போ பாட்டை வந்து அவர் வந்தாதால கட்டுறாங்க, சைலண்ட்டில் போடுவோன்ட்டு அங்கே சவுண்டை கட் பண்ணிட்டோம். இவங்க சவுண்டு எல்லா இடத்துலையும் மைக் வச்சாச்சு சார், ஒரு 4 மைக்கு சுற்றி வச்சு மிக்சிங் போர்டே கொண்டு வந்தாச்சு தேட்டருக்குள்ளே. இப்போ போட்டு அதை ஃபுல்லாக படத்தில் வர்றது ஃபுல்லாக அவங்களோட ஓன் வாய்ஸ். அந்த படத்தில் நடிச்சு என்ன எனர்ஜியில் கற்றுனாங்களோ அதை தான் தேட்டருக்குள்ளேருந்து வர்றதுலேருந்து அதை அந்த சவுண்ட் வச்சோம். அதனால தான் இந்த இம்பேக்ட் அதுக்கு கொடுத்தோம் சார். அது சசிகுமார் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய கதை தானா? இல்லை, கதை தான் சார். எல்லாருமே கதையும் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் நமக்கு பிடிச்சிருக்கு, இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், கனெக்ட் ஆகும்னு நினச்சி தான் சார் நம்ம பண்ணுறோம். அது அண்மையில் திருப்பூர் சொன்ன ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கதைகள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி நடிக்கலாம் அப்படின்ட்டு எப்போது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.